Hello friends, welcome back to MB Madras Cooking with Hemlata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதல மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ குக்கர்ல நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 5 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், பிரியாணி இலை 3, ஒரு மராட்டி மொட்டு இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதில் 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு கைப்பிடி புதினா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை கூட புதினா போட்டு நம்ம வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை வந்து 2 நிமிஷம் அந்த மசாலா கூடவே நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கனில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போகும். நல்லா இந்த மாதிரி மசாலா நல்லா அந்த சிக்கனில் அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம வதக்கணும். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட், கரம் மசாலா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது எல்லா மசாலாவும் நல்லா வதக்கிட்ட பிறகு நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சாறு இதில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஒரு எலுமிச்சைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நல்லா தோலோடு கசக்கி பிழிங்க. அப்போ வந்து அந்த எலுமிச்சைப்பழத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாறை வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சீட்ஸ் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. நான் வந்து அரிசி வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு முதல்ல நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நான் சிக்கனை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா குக்காக இருக்குது. நல்லா அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா மேலே இருக்குது. பாருங்கள், நல்லா குக்காக இருக்குது. சிக்கன் வந்து 80% இப்போ நம்மளுக்கு குக்காக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேங்க. பாருங்கள், ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அது ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை.